எழுந்தருளும் புண்ணியமே ஒரு பாகிய முனியே உனக்கு எழுந்தருளும் இனி உனக்கு எழுந்தருளும் நல்லாரை காண்பது நன்று நலமிக்க நல்ல சொல் கேட்பது நன்று நல்லார் குணங்களை உரைப்பது நன்று அவரோடு இணைந்திருப்பது நன்று என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். இன்று நல்லார் சமுதிரம் என்ன பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினாலே உன்னை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தால் எவ்வாறு வாழ்த்த கொண்டு தெரியுமா? பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா புன்னகையில் உலகை கண்டேனம்மா கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் ஒளியே பூ போலே உன் புன்னகையில் உன் உலகினை கண்டேனம்மா அஞ்சாத வீரமொழி இருக்கும் குன்றமோடு ஆடிவரும் பெண்கள் தோகை பாடிவரும் மலங்கருவே இத்துறைவு உன்னை வாழ்க வளவு என்று சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்துகின்றன. நாதங்கள் உள்ளவரை சங்கீதங்கள் உள்ளவரை இவ்வுலகத்திலே 16 புகழும் பெற்று சீரோடும் சிறப்போடு வாழ்வாய் மகளே என்று உன்னை வாழ்த்துகின்றன. உன்னை பற்றி எனக்கு சகல விவரங்களே தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எப்படியெல்லாம் இருந்து இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். தெரிந்திருந்தாலும் உன்னை பற்றியான விவரங்களை உங்க நாவால சொல்லணும், என் காதால கேட்க வேண்டும் என்று உன்னை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அதனால என்னுடைய ஆசையை தாங்கள் நிவர்த்தி செய்வீர்களா? பொம்பளை பார்த்து ஆசைப்படலாமா? பொம்பளைய பார்த்து ஆசைப்படாம எதை பார்த்து ஆசைப்படும்? சரி, பொம்பளைய பார்த்து ஆசைப்படலாம், என்னைய பார்த்து ஆசைப்படுறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? பொம்பளைய பார்த்து ஆசைப்படலாமான்னு கேட்டா, பொம்பளை பிள்ளைய பார்த்து ஆசைப்படலாமா? அது முடிவெடுத்து பார்த்து எனக்கு ஏதோ ஒரு ஆசை. என்ன ஆசை? ஏதோ ஒரு ஆசை. என்ன ஆசைன்னு சொல்லுவாரு? ஏதோ ஒரு ஆசை இருக்கும். ஆசையில பல ஆசைகள் உண்டு. இந்த இடத்துல நாரதனாகப்பட்ட உன்னைய பார்த்து ஆசைப்படுற அப்படின்னா என்ன? பேரின்ப ஆசை. பக்தி விஷயமான சில விஷயங்கள் இடத்துல ஒரு ஆட வேண்டும் சொல்ற பேரின்ப ஆசை. புரியுதுங்களா? 3 ஆசை இல்லாத எனக்கே உன்னைய பார்த்தா ஒரு வித ஆசை வருது அப்படின்னா ஆசை உள்ளவனுக்கு என்ன வரணும்? ஆனா இந்த இடத்துல உன்னைய பார்த்தா பேரின்ப ஆசை. பக்தி விஷயமான சில விஷயங்களை உரையாட வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. அந்த ஆசையை தாங்கள் நிவர்த்தி செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். எப்படி சந்தித்தார்கள் முனிவர்கள்?
சந்திச்சாங்க. இந்த மாதிரி புத்தி இல்லாம சந்திச்சா நல்லா இருக்குமா? வேதவியாசர் சந்தித்தார் அன்று காந்தாரின் கருவை. அவர் ஆசைப்பட்டார். இவதான் வேணான்ட்டாலே, எனக்கு வேண்டாம், என்னைக்கு இந்த குழந்தை தான் எனக்கு முதல்ல பிறக்கணும், நான் ராஜமாதா பட்டம் வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும்போது எனக்கு முன்னாடி வந்துச்சு இவங்க. அப்ப ராஜமாதா பட்டம் அவன் வாங்கிட்டான். எனக்கு அதுக்கு இனிமே வேண்டாம் அப்படின்னு வேண்டாம் நம்ம வேணான்னு தூக்கி போட்டத காந்தாரின் கரு கலைந்தது ஓங்கி அடித்ததால். காந்தாரின் கரு என்ன வாய் வழியா வந்துச்சு, காது வழியா வந்துச்சா, மூக்கு வழியா வந்துச்சா? கலைந்த கரு வந்தது. பூணூல் போட்ட அந்தணன், முனிவன், வேதவியாசர் அந்த கருவை எடுத்து குடுவையில எதுக்கு போடணும்? எல்லாம் தெரிந்த வேதவியாசருக்கு இந்த கரு உருவானால் பாரத போர் வரும் என்று ஏன் தெரியல? அவர் ஆசைப்பட்டார். ஐயோ, காந்தாரி மருமகள்ல, மருமகளுக்கும் பிள்ளை கொடுத்தவங்க மாமியாருக்கும் பிள்ளை கொடுத்தவங்க இல்ல, விளங்குமா? சொல்லுங்க. இதுக்குதான் அதுக்குள்ள நுழைகிறது கிடையாது, அதுக்குள்ள போறதே கிடையாது. வேதவியாசரு திருதராஷ்டிரனுக்கு அப்பா வேதவியாசர் தான். எல்லாம் மகாபாரத பேசி பார்த்திருப்பீங்க. எல்லாம் கடைந்தெடுத்து வந்தவர்கள். நான் புதர்க்கம் பண்ணல, புதர்க்கம் பேசல. மகாபாரத ராமாயணம் பேச நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறது தான். அதனால எல்லா விஷயத்தையும் ஏத்துக்க முடியாது. எல்லா விஷயத்தையும் ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க? பாஞ்சாலி 5 வருஷம் கட்டுறேங்கிற 5 வருஷம் கட்டி 5 வருஷம் கூட்டம் சும்மா அப்படி தூக்கி போட்டு மிதிச்சு போட மாட்டீங்க? செருப்பு பிச்சு போயிடாது. சொல்லுங்க, நியாயமா இருக்குமா? முடியாது. அது மாதிரி அப்ப என்ன பண்றாரு, நம்ம கூப்பிடுது சத்தியவதி. ஆரம்பத்திலேயே பிரச்சனை கேட்டேன் பத்தியில வந்தோடனே அதே மாதிரி கேட்டுறணும். ஆரம்பத்துல சில பிரச்சனைகளை பேசாம இருக்கிறனாலதான் அது வளர்ந்து 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 விருட்சமா போய் அழிக்க முடியாம போயிருது. அழிச்சிடணும். வீட்டுல துளசி செடியை வளர்த்தோம்னா வீட்டுக்கு பிரயோஜனம். கள்ளி செடியை வளர்த்தா வீட்டுக்கு பிரயோஜனம் இருக்குமா? கள்ளிப்பால் கண்ணில் பட்டா கண்ணு தெரியாம போயிடும். பிள்ளை காதுக்குள்ள பிள்ளை செத்து போயிடும். சரிங்களா? அதனால கள்ளி செடியை வளர்க்கக்கூடாது. ஆரம்பத்துல வேறோட தூக்கி எறிஞ்சு போட்டணும். அது மாதிரி ஆரம்பத்திலே இந்த அம்மா விட்டுருக்கணும் பேசாம. அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. அம்பை போயிட்டா, அவளை பிரச்சனையை நான் அதுக்காக தனிக்கிற வேகமா வந்துடுறேன். அம்பிகை, அம்பிகைக்கு பிள்ளை கொடுத்தவர் யாருன்னா வேதவியாசர். அம்பிகைக்கு பிள்ளை கொடுக்குறாரு. அவ யாரை பெற்று எடுக்கிறா? கண்ணு தெரியாத திருதராசனை பெற்று எடுக்கிறா. எல்லாம் முனிவன். இந்த ஆள்கிட்ட போய் கூட சொல்றான், இந்த பொம்பளை கன்றாவிய தலையெடுத்தாண்டு கதையை சொல்றோம்னா கதையை மட்டும் சொல்லணும். புரியுதுங்களா? இந்த கையை நீட்டி பேசுறது இப்படி நீட்டாம நீட்டுற, முன்னாடி நீட்டி போற, நீட்டாம சொல்லு. உங்க வர்க்கத்தை சாமியாச்சு இங்கே நீட்டுற. ஐயோ, யோக்கியம் செப்பத்துக்கு ஒழிச்சு வைங்கிற கதையா உங்களையே பார்த்தது இல்ல. 52 பொண்டாட்டி கட்டி என்ன பூஜை பண்ணாரு. தவிர வேற நீங்க யாரையும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு அதான வேலை. எங்க பொம்பளை இருக்கா அங்க போய் நிக்கிறது. இப்படி ஒரு பொம்பளை, ஒரு நாட்டுக்கு நல்லது செய்வோம், ஊருக்கு நல்லது செய்வோம், 10 அந்த புத்தி எல்லாம் கிடையாது. எங்க பொம்பளை இருக்காடா, எங்கடா பொம்பளை இருக்கான்னு போய் அலைகிறதா வேலை. விசாம இருங்க. அப்ப அம்பிகைக்கு பிள்ளை கொடுக்குறாரு. அவ பார்த்தா கண்ணை பொத்திக்கிட்டா. சிச்சி இந்த கூட்டிக்கிட்டு கருமத்தை அப்படின்னு கண்ணை பொத்தினா பிறந்தேன் கண்ணு தெரியாதே. அப்ப மனமும் உடலும் ஒண்ணு சேரணும். ஆணும் பெண்ணும் எல்லாத்தையும் மனம் ஒண்ணு சேரணும். நம்ம இந்த கணவனுக்காக நொண்டியோ நொடமோ கூடோ கூட தாலியை கட்டிட்டான் புருஷன். இவனுக்கு ஒரு நல்ல வாரிசை கொடுக்கணும். மனம் உவந்து இல்லறத்தில் ஈடுபட்டால் நல்ல குழந்தைகள் தோன்றுவார்கள். அமாவாசை என்று, பௌர்ணமி என்று, தன்னுடைய பிறந்த நாள் என்று, எண்ணெய் வைத்து குளிக்கும் நாள் என்று, சந்திர கிரகணத்தன்று சூரிய கிரகணத்தன்று கூடினால் நல்ல குழந்தை துஷ்ட குழந்தைகள் தான் தோன்றுவாங்க. திருத்தவே முடியாது. காரக்குடி ஜெயபால் மாதிரி திருத்தவே முடியாது துஷ்ட குழந்தைகள். அப்ப அது போக கண்ணை முடிக்கிட்டான். திருதராஷ்டிரன் தோண்டிட்டான். திருதராஷ்டிரனுக்கு மயாரு, திருதராஷ்டிரன் தோண்டியாச்சு. திருதராஷ்டிரனுக்கு யாரு புள்ள? காந்தாரி. திருதராஷ்டிரனுக்கு அப்பா யாரு? வருதான். திருதராஷ்டிரன் பொண்டாட்டி யாரு? காந்தாரி. அப்ப காந்தாரி என்ன வேணும்? மருமக வேணும். மருமக கருதா வேணும்னு களை செஞ்சுட்டான். அந்த மருமக கருவை தான் இவர் கையில தொட்டு போட்டாரு. செய்யலாமா? இந்த எல்லாம் தெரிஞ்ச வெண்டைக்காய்க்கு ஏன் தெரியாம போச்சு? இது உருவாக்குனா பாரத பொருள்னு ஏன் தெரியல? அப்ப ஆசை, ஏதோ ஒரு ஆசை, விளங்காத ஆசை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கௌதம மகரிஷி முனிவர் தான். எல்லாம் தெரிந்த கௌதம மகரிஷிக்கு கூவியது நெஜச்செவலா பொய் செவலான்னு ஏன் தெரியாம போச்சு? அங்கேயும் இவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். போனா விளங்காது, உருப்படாது. சரிங்களா? அதனாலதான் எந்த ஊர்லயும் கோயில் கட்டாம வச்சிருக்காங்க. எந்த வீட்லயும் நாரதர் படம் மாட்டிருக்க மாட்டாங்க. எந்த வீட்லயும் நாரதர் படம் மாத்தி சாம்பிராணி கூட பாத்திருக்கீங்களா? போட மாட்டாங்க. வீடு விளங்காது. யாராவது பிள்ளை பத்தொன்பது வரைக்கும் நாரதர் பேர் வச்சிருக்கீங்களா? விளங்காது. பிள்ளை ஒன்னே உலகத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படி விளங்கும்? அதனாலதான் எங்கேயுமே செய்யல. ஆனா ஒரு 10 பேர் பஞ்சாயத்து பேசுவாங்க. இங்கிட்டு போட்டு கொடுக்குறேன் வரையாண்டே நாரதர் விளக்குறாரு, முதல்ல வாய முடி நினைச்சு போ, அங்க பேர் விளங்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப நாரதர் போறாரு,
கௌதமர் அகழி செவனேன்னு நிக்கிறான் அவ பாட்டுக்கு. போனாரு பார்த்தாரு, அவ கல்லா போயிட்டான். எல்லாம் தெரிந்த கௌதம மகரிஷிக்கு ஏன் தெரியவில்லை கூவியது பொய்ச்சியவளா நெஜச்சவன் தெரிஞ்சுக்காமல. நீ நல்ல புருஷன் தானே, அவள்கிட்ட குடும்பம் நடத்தவே தானே. கௌதம மகரிஷி அகலியை சொல்றேன் சரிங்களா? பாவம் ஒண்ணுமே தெரியாது, பச்சை மண்ணு. இனிமேதான் செய்யணும் தனியா பச்சை மண்ணு. அப்ப கௌதம மகரிஷி குடும்பம் நடத்துற உனக்கு கூவியது ஒரு ராத்திரிக்கு எத்தனை ஜாமம்? 4 ஜாமம். 4 ஜாமத்துல 3வது ஜாமத்துல தான் சேவல் கூவுன்னு ஏன் தெரியாம போச்சு? கூவியது பொய் சேவல் அப்படின்னு ஏன் உனக்கு யோசிக்க தெரியல? அது ஒரு பக்கம் சரிங்களா? எல்லாம் தெரிந்த துர்வாச முனிவருக்கு ஏன் தெரியல குந்தி தேவிக்கு வாழ்க்கை இல்லாமல் போகும்னு? சும்மா கட்டி வச்சுட்டு புடிச்சு பச்சா எல்லாம் கட்டி வச்சுட்டு போயிட்டு ஏன் புத்தி வேண்டாம்? இல்ல ஒண்ணுமே இல்ல. பார்த்தா பாவம் பொசு பொசுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த எதுக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டு அப்படின்னு நினைச்சு 4 பேர்த்துல சொல்லாம விட்டுட்டான். ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா தாங்க கட்டி வச்சிருக்கீங்க, எதுவுமே இல்ல அப்படி வெளியே சொல்லல. ஆனா எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பொம்பளைக்கு தான் பிரச்சனை சொல்லி இன்னொரு பொம்பளைய கட்டி வைக்க. ஐயா இனிமே நம்ம வாயை முடிக்கிறத வரிசையா பொண்டாட்டிகள் பொண்டாட்டிகள் கண்டக்கள் வந்துடும். பொண்டாட்டினா ஒரு பொண்டாட்டி, பொண்டாட்டிகள் 2 பொண்டாட்டி, பொண்டாட்டிகள் போனா என்ன பண்றது? போய்கிட்டே இருக்கும் அனுமான் வாழ்வாய் அப்படின்ட்டு. அப்பதான் வாயை திறந்தா, ஏன் அப்படி இருக்கிற, உனக்கு நான் கொடுக்கிறேன் குழந்தை அப்படின்னு நினைச்சு அன்று உருவாக்கி. ஆனால் அவளை சந்தித்த துர்வாச முனிவருக்கு ஏன் தெரியாம போச்சு? ஆசைப்பட்டாரு குந்தியவையை பார்த்து, நல்ல பிள்ளையா இருக்க இந்த வர வச்சுக்கிட்டு ஆசைப்பட்டுதான் கொடுத்தாரு. நல்ல ஆசையா இருந்துச்சா, வாங்க சாமி. அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. நீங்க வந்திருக்கீங்க, உன்னை பார்த்து ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க, அதனாலதான் ஒரு தற்காப்பு, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு குந்தியவை மாதிரி, ஒரு காந்தாரி மாதிரி, ஒரு அகழிய மாதிரி நம்ம குழப்பம் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படிலாம் விட மாட்டேன், உடஞ்சி எடுத்துருவேன் சரிங்களா? வாங்க பேசுங்க. நல்லாரை காண்பது ஒன்று, நலமிக்க நல்லர் சொல் கேட்பது ஒன்று, நல்லார் குணங்களை உரைப்பது ஒன்று, அவரோடு இணங்கி இருப்பது ஒன்று. பேசுவதெல்லாம் பேச்சாகாது, பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. பேச போனாயோ இல்ல சாக போனாயோ என்ற ஒரு பழமொழி உண்டு. சொல்லுக சொல்லே பெரிதோர் சொல்ல சொல்ல வெள்ளஞ்சொலி இன்மை எறிந்து, எவ்விடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு விதிமுறைகள் உண்டு. ஏன்னா பேசக்கூடிய வார்த்தையில உண்மையான பேச்சு இருக்கணும். அதே பேச்சாளர் நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மை இருக்க முடியும். சபை அறிந்து ஆழம் அறிந்து சிந்தித்து செயல் அறிந்து பேச வேண்டும் என்று சொல்லி பேச்சுக்கு சில அங்கங்களை பற்றி வச்சிருக்க. அதனால இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சு முறையாக பேச்ச இருக்கும் என்ற காரணங்களை முறையா கேட்க வேண்டிய விவரத்தை கேட்டுட்டு அப்புறம் கொடியை நாட்டி 1.5 மணி நேரத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. வண்டி வேலி கற்கண்டு மணிமாதே, வண்டி வேலி கற்கண்டு மணிமாதே, நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல். வண்டி வேலி கற்கண்டு மொழிமாதே, நீ வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு எது சொல்வோதே அப்படின்னு முறையான விவரத்தின் இடத்துல கேட்டிருக்கேன். ஆனா இந்த இடத்துல நாலு ரகப்பட்டவர் எல்லாம் தெரிந்தவர், இவ்விடத்திலே பலவிதமா வரக்கூடியவர் என்ன தெரிந்தது இவ்விடத்திலே அப்படின்னு விஷயங்களை கேட்டிருக்கீங்க. சில இடத்துல மகாபாரதத்துல வேத வியாசராகப்பட்டவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்படி தெரிந்தவர் ஏன் அந்த காந்தாரி கருவு கலைந்ததை மறுபடியும் அவர் எடுத்து எல்லா குடத்தில அடைச்சு வச்சாரு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டீங்க. ஏன்னா இதுல குழந்தைகள் தோன்றி உருவாக குழந்தைகளால் போர் தான் நடக்கும் என்பது அவருக்கு தெரியும். போர் நடந்து எதிரிகளா இருந்து அதர்மக்காரங்களா இருந்து அன்னவர்கள் அழிவார்கள் என்பது தெரியும். ஆனா அப்பேற்பட்டவர்கள் இந்த குடத்துல உருவாக்குறதால் இப்படி விளைவுகள் ஏற்படும். ஆனா அப்படிப்பட்ட அந்த பிண்டத்தை பிடிச்சு மறுபடியும் ஒரு இடத்துல ஓட்டு ஒரு கமண்டத்திலே குடத்துல போட்டு அடைச்சு அந்த குழந்தைய தோற்றுவிக்காம இருந்தா இவன் மறுபடி பிள்ளை பக்கம் ஆசைப்படுவான். ஆசைப்படுவான். ஏற்கனவே இவன் எதிர்த்த வீட்டுக்காரு பிள்ளை பத்துக்கிட்டான்னு சொல்லி தான் பெக்கலைன்னு சொல்லி வயிற்றுலயே அடிச்சுக்கிட்டு கிடந்தவன். அப்பேற்பட்டவள் முத குழந்தையெல்லாம் கருவா கலைஞ்சு போச்சு அப்படின்னா அதுல கேட்கிறாங்க, மூக்கு வழியா வருமா, காது வழியா வருமா, வாய் வழியா வருமா அப்படின்னு கேட்கிறார். எந்த வழியா அவனுக்கு யாருக்கும் தெரியாது. இப்படிப்பட்டவள் மறுபடி பிள்ளை பக்கம் ஆசைப்படுவா. இந்த பிள்ளையில இவள் கொடூரமை அவரக்கின்ற பொழுது இன்னவள் மறுபடி கருவாக சுமந்தன் சொன்னால் அந்த குழந்தையார் இந்த உலகமே அழிஞ்சு போயிடும் என்பது வேதவியாசருக்கு தெரியும். அப்ப அதர்மம் சொல்ல